Hi friends, welcome to my channel. This video is sponsored by Genreviews.Online. Genreviews.Online is one of the best portal site. இவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான டாப் அண்ட் லேட்டஸ்ட் ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ் எல்லாமே இருக்குது. அவங்க வெப்சைட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஆரி ஃப்ரேமில் கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து அந்த ஃப்ரேமில் நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம நாடா சுற்றுவோம். அதையும் எப்படி சுற்றணுங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த 2 டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம கிளாத்தை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான கிளாத்தை வந்து அந்த ஃப்ரேம் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப எடுத்திங்கன்னா மீதி கிளாத்தை வந்து சுற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரேம் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 லேயரை ஒன்றா பேஸ்ட் பண்ணி தான் இந்த ஃப்ரேமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃப்ரேமில் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன கேப்பு கூட இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு இடத்துல சின்ன கேப் இருந்தால் கூட அது அப்படியே விரிஞ்சு டோட்டல் ஃப்ரேமே டேமேஜ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் இந்த லென்த் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி வாங்குங்க. வாங்கும்போதே செக் பண்ணி வாங்குங்க. ஸ்க்ரூ டைட்டாக இருக்கா, எப்படி இருக்குது, டைட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இந்த லென்த்து வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ஃப்ரேமில் நாடா சுற்றுறோம், அதுக்கு மேலே கிளாத் வைக்கிறோம், வச்சுட்டு நம்ம ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டைட் ஆகிடும். நம்மளால் அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணவே முடியாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த லென்த்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பாருங்கள். அப்படி அதில் இல்லைன்னா தனியாக கூட அந்த ஸ்க்ரூ கிடைக்கும், அதை கூட தனியாக கூட வாங்கிக்கோங்க. இப்போ இந்த இன்னர் லேயரை கீழே வச்சுக்கோங்க, இன்னர் ரவுண்டை கீழே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்க கிளாத்தை வந்து ரஃப்பாக அப்படியே கரெக்டாக அந்த ரவுண்டில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே அவுட்டர் லேயரை வந்து மேலே வைக்க போகிறோம், அந்த ஃப்ரேமையும் மேலே வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ வந்து உங்கள் கையில் எங்கேயும் டேமேஜ் ஆகாமல் ஏதாவது ஒரு சைடு, ஒன்று மேல் பக்கம் இல்லை லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. போட்டுட்டு இப்படி ரஃப்பாக மேலே வந்து அந்த ஃப்ரேமையும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு இடமும் சுற்றி ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃப்ரேமை வந்து டைட் பண்ண போகிறீங்க. கிளாத்தை இழுத்து டைட் பண்ண போகிறீங்க. ஒரு இடம் கூட சுருக்கமோ எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக டைட் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் டைட்டு கொடுத்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸ்டிச்சும் பார்த்திங்கன்னா நேராக வரும், எந்த வித சுருக்கமோ இதோ இல்லாமல் கரெக்டாக வரும். டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா இடமுமே 1 இன்ச்சு விடாமல் எல்லா இடமும் கிளாத்தை இந்த மாதிரி இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எங்கேயும் ஒரு சின்ன சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரேமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்பப்போ லூஸ் ஆகும். ஏன்னா நம்ம கையை மேலே வச்சு ஒர்க் பண்ணும்போது லூஸ் ஆகும். அப்பப்போ வேணுன்னா திரும்ப டைட் பண்ணிக்கலாம். ஆரம்பத்துலேயே நீங்கள் லூஸாகவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன், நீட்டாகவே இருக்காது. ஸோ இதை நீங்கள் டைட் பண்ணிட்டு இப்படி தட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சவுண்டு கேட்கும். ட்ரம்மில் தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா கிளாத்து நல்லா டைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துலையும் எதுவுமே ஒரு சுருக்கமே இல்லாத அளவுக்கு நான் நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், ஏதாவது கொஞ்சம் லூஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட இழுத்து வச்சு அந்த ஃப்ரேமோட ஸ்க்ரூவை வந்து லைட்டாக லூஸில் வச்சுட்டு நீங்கள் டைட் பண்ணுங்கள். கிளாத்தை இழுத்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த போல்ட்டை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு அதை டைட் பண்ணணும். உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குரடு எடுத்துக்கோங்க. அந்த நட்டை போல்ட்டை பிடிச்சிட்டு இந்த நாபை வந்து நல்லா எவ்வளோ மேக்ஸிமம் டைட் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுருங்க. நீங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் ஒர்க்கு முடிகிற வரைக்கும் அந்த ஃப்ரேம் வந்து லூஸே ஆகக்கூடாது. அந்தளவுக்கு மேக்ஸிமம் டைட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி டைட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறது. எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். இப்படி தான் கிளாத்தை வந்து ஃப்ரேமில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த ஃப்ரேமுக்கு நாடா எப்படி சுற்றுறதுங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ உள்ள நாடா சுற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு கிளாத் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கிறதுக்காக சின்ன ரிங் எடுத்திருக்கேன். இதில் சுற்றினா ஈஸியாக உங்களுக்கு வீடியோவில் புரியுங்கிறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். இந்த சின்ன ரிங்கில் இதே மாதிரி தான் நம்ம அவுட்ரு லேயரில் விட்டுட்டு இன்னர் ரிங்கில் மட்டும்தான் நம்ம நாடா சுற்றணும். 2 பக்கமும் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த ஸ்க்ரூ டைட் ஆகிடும். கிளாத்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதே கஷ்டமாயிடும். ஒரு இடத்துல ஒரு லேயரில் சுற்றினாலே போதும், நம்ம இன்னர் லேயரில் மட்டும் சுற்றினா போதும். இப்போ இந்த டேப்பு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். உங்களுக்கு இந்த நாடா வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அந்த நாடாவை எடுத்துக்கோங்க. ஒரு முனையை வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த அவுட்டரில் ரிங் இருக்குது இல்லையா, இன்னர் ரிங் இருக்குது இல்லையா, அதோட உள் சைடு கொஞ்சமாக கம்மு பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நாடாவோட ஒரு முனையை என்ன பண்ணுங்கள்,
உள் பக்கமாக பேஸ்ட் பண்ணுங்கள். மேலே பேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம அடுத்து ஒரு ரிங்கையும் அது மேலே ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா. இந்த ரிங்கோட உள் பக்கமாக கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நாடாவை அங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி மேலே வச்சிங்கன்னா திக்னஸ் அதிகமாகிடும். ஸோ அடியில் வச்சு இப்படி நம்ம கொண்டு வரணும். இப்போ இதில் சுற்றுறப்ப நீங்கள் என்ன முக்கியமாக கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடா ஒரு லேயர் மேலே இன்னொரு லேயர் வந்து ஓவர்லேப் ஆகி வரக்கூடாது. இந்த நாடாவோட எண்டில் அடுத்த எண்டு வந்து அடுத்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் கிராஸாக வச்சு தான் சுற்றணும். நீங்கள் மேலே நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சு சுற்றுனீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஏறி வரும். அப்போ டைட் ஆகிடும், ரொம்ப டைட் ஆகிடும், ஃப்ரேமே டைட் ஆகிடும். ஃப்ரேம் வந்து அடுத்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணும்போது டைட் ஆகிடும். இப்போ இந்த ஒரு லேயர் முடிகிற லேயருக்கு மேலே அடுத்த லேயர் வரணும். இப்போ இது மேலேயே இந்த லேயர் மேலேயே வச்சிங்கன்னா அந்த திக்னஸ் அதிகமாகிடும். ஸோ இப்படியே போக போக பார்த்தீங்கன்னா இது ஒரு லேயரே அதிகமாகிடும். அதனால் என்ன பண்ணணுன்னா, நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த ஓரத்தில் சுற்ற ஆரம்பிங்க. அதுவும் வந்து கொஞ்சம் கிராஸாக கொடுத்து சுற்றுங்க, நேராக சுற்றக்கூடாது. நம்ம சுற்றும் போதே வந்து இந்த கிராஸாக சுற்றணும். இந்த நாடாவை இப்படி உள்ளே விட்டு கையில் எடுத்துக்கோங்க. தனியாக விட்டிங்கன்னா அது சிக்கலாகிடும், உங்களுக்கு சுற்றுறதும் கஷ்டமாயிடும். நல்லா கவனித்து பாருங்கள், நான் அந்த ஓரத்தில் தான் வைக்கிறேன், எட்ஜில் தான் வைக்கிறேன். கொண்டு போய் அந்த எட்ஜில் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும். மொதல் லேயரோட எண்டிங் பாயிண்ட்டில் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கிற மாதிரி வைக்கணும். நல்லா டைட்டாக இழுத்து சுற்றுங்க நாடாவை. நாடா வந்து எந்தளவுக்கு நீங்கள் டைட்டாக சுற்றுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். லூஸ் விட்டு சுற்றுனீங்கன்னா கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு பக்கம் லூஸ் ஆகிட்டே போகும். அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணும்போது டைட் பண்ண முடியாது. ஸோ ஒன்று மேலே ஒன்றா இல்லாமல் நம்ம வந்து இந்த ஓரத்தில் வச்சு இப்படி கிராஸாக கொண்டு போய் ஃபுல் ரிங்லேயும் நீங்கள் வந்து நாடா சுற்றிக்கிட்டே வாங்க. நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க, எங்கேயும் வந்து மேலே ஒரு இது கூட மேலே ஏறாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த இடம் டைட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராஸாக கொண்டு போங்க. அடியில் கொண்டு வர லேயர் வந்து கிராஸாக வரணும். அந்த இது மேலே கரெக்டாக அப்படியே வச்சு சுற்றிக்கிட்டே வாங்க. அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த எண்டையும் பிடிச்சிக்கணும், நீங்கள் சுற்றுறதையும் டைட்டாக பிடிச்சிக்கணும், ஃப்ரேமையும் கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக சுற்றுங்க. சுற்றி முடிக்கும்போது சுற்றிட்டு எப்படி ஒட்டணுங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக இப்போ சுற்றிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், அந்த நாடா வந்து எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஓவர்லேப் ஆகி வராமல் இருக்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட். இதில் நல்லா இறுக்கி பிடிச்சி நல்லா சுற்றுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிக்கிட்டே வர வேண்டியது தான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஈஸியான வேலை தான். இதுலேயே வந்து அந்த பேப்பர் டேப்பும் கிடைக்கும். பட் அது கிடைச்சாலும் ஓகே, இதுன்னா உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாள் பட வரும். நீங்கள் எவ்வளோ நாள் அந்த ஃப்ரேமை யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாள் இந்த நாடா வந்து அப்படியே தான் இருக்கும். அது ஒன்றும் டேமேஜ் ஆகாது. கிளாத்தும் வந்து சேஃபாக இருக்கும் நமக்கு. ஸோ கிளாத்தோட சேஃப்டி முக்கியம். ஏன்னா ரொம்ப சில்க்கு கிளாத்தெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப இழுக்கும்போது அந்த ஃப்ரேமில் ஏதாவது சின்ன பிசுறு இருந்தால் கூட அது நூலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டேப்பை சுற்றிட்டீங்க, நாடா சுற்றிட்டீங்கும்போது அது வந்து கிளாத்து வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த கிளாத்து நாடா சுற்றாமல் ஃப்ரேமை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு காஸ்ட்லியான கிளாத்தெல்லாம் போடும்போது டேமேஜ் ஆச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாகும். இப்போ நான் இதில் முழுசாக சுற்றிட்டேன். இது கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அடியில் தான் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். உள் பக்கமாக தான் பேஸ்ட் பண்ணணும், வெளிப்பக்கமாக பேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த எண்டிங் இருக்குது இல்லையா, அதையும் வந்து இது பாருங்கள், இந்த இடத்துல கட் பண்ணி விட்ருக்கேன் நாடாவை. அதையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடியில் கொடுத்து பேஸ்ட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா மேலே கொடுத்தீங்கன்னா அந்த இடம் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும், உங்களுக்கு வந்து அது பிரச்சனை. அதனால் 2 லேயருமே, ஸ்டார்டிங் லேயரும் சரி எண்டிங் லேயரும் சரி, நீங்கள் அடியில் தான் வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி இதை நல்லா காய விட்டுருங்க. காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரிங்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாத்து டேமேஜ் ஆகுன்ற பயமே இருக்காது உங்களுக்கு. நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த நாடாவை சுற்றி நல்லா காய விட்டு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நான் சுற்றி நாடாவும் நல்லா காஞ்சிடுச்சு. எல்லா பக்கமும் டைட்டாகவும் போட்டிருக்கேன் ஃப்ரேமில். அதே சமயம் ஓவர்லேப் ஆகி ஒன்று மேலே ஒன்று டைட் ஆகாமையும் இருக்குது. இப்போ இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை வந்து மேக்ஸிமம் லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரேம் மேலே வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து கிளாத்து போட்டுட்டு நம்ம டைட் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு டைட் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த குரடை வச்சு இந்த கையில் அந்த ஸ்க்ரூவை பிடிச்சிட்டு இந்த கையில் சுற்றுனீங்கன்னா மேக்ஸிமம் நல்ல எவ்வளோ டைட் வைக்க முடியுமோ அவ்வளோ டைட் வைக்க முடியும். இப்போ நம்ம கிளாத்தும் டேமேஜ் ஆகாது, சேஃபாகவும் இந்த ஒர்க்கை நம்ம பண்ண முடியும். இந்த 2 விஷயமும் இன்றைக்கி சொல்லியிருக்க 2 விஷயமும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த ஒர்க்கை வந்து முடித்து வச்சுருங்க. இது வந்து ஆரி கிளாஸ் வந்து நான் ஃப்ரீ கிளாஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லைனா கால் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி விடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு பேசிக் ஸ்டிச் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.